பாதி ரூபாய் ஒரு பண்ணா கூட பாதி நாள் சிறப்பு பேர் எடுக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கோசம் தான் வந்திருக்கிறேன், எவ்வளவு கோடி ரூபாய் பணம் வாங்கியும் நான் மக்களுக்கு தான் வரேன்னு சொல்லிக்கிறாரு. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி வேணும் நான் எதிர்பார்த்துக்கேன். கோர்ஸ் மாதிரி 1 year கோர்ஸ், 6 months கோர்ஸ். லாஸ்ட் இயர் தண்ணி கேன் எல்லாமே போட்டீங்க, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே. இந்த வருஷம் கூட போடணும் நான் நினைக்கிறேன். பாதி ரூபாய் ஒரு பண்ணா கூட பாதி நாள் சிறப்பு பேர் எடுக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கோசம் தான் வந்திருக்கிறேன், எவ்வளவு கோடி ரூபாய் பணம் வாங்கியும் நான் மக்களுக்கு தான் வரேன்னு சொல்லிக்கிறாரு. அதனால அப்படி இனிமே வந்து நல்லா சேர்ந்தாங்கன்னா எப்பயுமே மக்கள் அவர் பக்கம் தான் இருக்கும். 5000 கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்க, யார் காசு கொடுத்தாங்க? நம்ம வரி பட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் விட்டுடுங்க. நமக்கு ஊழல் இல்லாத ஆட்சி, நமக்கு நல்லபடியா இருக்கணும், நம்ம வருங்கால பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதை நினைச்சு நம்ம ஓட்டு போடணும், அவரை வர வைக்கணும். நம்ம ஓட்டு போட்டுருக்கீங்க. அதனால இந்த முறை ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் தான் நம்ம நல்லா இருப்போம். அதனால இந்த ஊழல் இந்த லஞ்சம் நல்லா இருக்கும். நாடு நல்லா இல்லை, மக்களுக்கு எந்த நாடும் நன்மை நடக்கல. எல்லாம் பாலியல் ஃப்ராடு, செயினா இருக்கு, வழிபறி கொலை தான் நடந்துருக்குது. இதெல்லாம் இல்லாம நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா நம்ம பிள்ளைங்க பெண்களுக்கு முதல்ல நல்லா இருக்கணும் நாடு. ரொம்ப குழந்தைங்களை முதல்ல கொண்டு நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடா இருக்கு இப்போ. அந்த நாடுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை நம்ம வர வச்சு அவரை ஒரு மாற்று கருத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும், அவர் தலைமையில நம்ம உட்கார வைக்கணும். சரிங்களா? உங்களுடைய வாய்ப்பு என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. அவருடைய கருத்து என்ன இருக்கு? நானும் எதிர்பார்க்கறது அதுதான். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. சேஃப்டி மெயின் வேணும், சேஃப்டி வேணும். அப்புறமா வந்து ரொம்ப என்ன சொல்றது, உமன்ஸ் ஃப்ரீடம் இல்லாம இருக்கு. சின்ன பசங்க வந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அந்த ஃப்ரீடம் அனுப்ப முடியல. அந்த பயத்தோட தான் நம்ம எல்லாமே இருக்கோம். பசங்க விட்டுட்டு போகவும் பயமா இருக்குது. அந்த ஆட்சி மாற்றம் இருந்தா நம்மளுக்கு நல்லதுதான். ஆமா. அப்புறமா வந்து வீட்டுல இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி வேணும் நான் எதிர்பார்த்துக்கேன். கோர்ஸ் மாதிரி 1 year கோர்ஸ், 6 months கோர்ஸ் மாதிரி, டைலரிங், பியூட்டிஷியனு, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ல. பசங்க இருக்கவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண வந்து அவங்களும் ஒரு என்ன சொல்றது, அவங்க கால் என்ன சொல்லி ஒரு சரி. அப்புறமா வந்து அவங்க ஃப்ரீடமா வந்து ஏதாச்சும் கூட அவங்க பசங்களுக்காக செய்யலாம். கண்டிப்பா வந்து அது அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றது, ரோட் கிளீனஸ் எல்லாமே நல்லது நடக்கும். நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அப்புறமா வந்து வாய்ப்பு அது ரொம்ப மெயின் ஏரியா. ட்ரிங்கிங்ன்றது வந்து அது கட்டுப்பாட்டு இருக்கணும். அது ஒழிக்கணும்னா அவங்க வரணும், அஜய் சார் வரணும். லாஸ்ட் இயர் தண்ணி கேன் எல்லாமே போட்டீங்க, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே. இந்த வருஷம் கூட போடணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாரும் ரொம்ப சம்மர் வெயில் அதிகமா இருக்குது, அது போடுங்க. அப்புறமா வந்து என்ன சொல்லுவாங்க, மோர் இந்த மாதிரி பண்றீங்கல்ல, அன்னதானம், அதெல்லாம் பண்ணணும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஸ்காலர்ஷிப், ஃபீஸ் ரெமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கண்டிப்பா செய்யணும்னு நினைச்சிருக்கேன். ஆதரவு கண்டிப்பா வேணும். சரி, வீட்டுல யார் வந்தாலும் எல்லாருக்கும் சொல்லுங்க, ஓட்டு போட்டு. விசில் சின்னத்துக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. நம்ம சின்னம் வந்து விசில் சின்னம். சரிங்களா? மறந்துடாதீங்க.